வணக்கங்க. முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி. இன்றைய ராசி பலன்கள், மாத ராசி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பயிற்சி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசியிலிருந்து குரு பகவான் துலாம் ராசிக்கு இடம்பெயர்கிறார். உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்திற்கு செல்லும் குரு பகவான் என்னென்ன நன்மைகள் செய்ய போகிறார் என்று பார்க்கலாங்க. இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். 6ஆம் இடத்து குருவால் அனுபவித்து வந்த வழக்கு விசாரணைகளிலிருந்தும் கடன் தொல்லைகளிலிருந்தும் விடுபட்டு நிம்மதி பெறுவீங்க. உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தொழிலில் இருந்து வந்த தடைகளும் தொல்லைகளும் விலகும். எதிரிகள் பலம் இருந்து போவாங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்படும் காலம் இது. நல்ல வாழ்க்கை, கௌரவம், உயர் பதவி ஆகியவற்றை உருவாக்கி தருவார். குருவின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும். உடல்நிலையில் மற்றும் மனநிலை சீராக இருக்கும். தெளிவான சிந்தனையும் ஆன்மீக ஈடுபாடும் உண்டாகும். பொருளாதார ரீதியான வசதி வாய்ப்புகளை தந்துவிட்டு தான் செல்லும். வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வை பார்ப்பதால் மனதிற்கு பிடித்த வேலைக்கு செல்லும் உயர்ந்த இடத்திலிருந்து நல்ல வரன் அமையக்கூடும். மேஷராசிக்காரர்களுக்கு இக்காலம் பொன்னான காலம் எனலாம். வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் அனுபவிக்கும் பாக்கியம் உண்டாகும். வீடு மாற்றம் செய்ய புது வீடு வாங்கி குடியேறும் பாக்கியமும் உண்டாகலாம். விரும்பிய மேற்படிப்பு வேலை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வருமானம் கிடைக்கும். பூர்வீக வீட்டில் குடியேறக்கூடிய பாக்கியம் உண்டாகலாம். செய்கின்ற தொழில் வேலையில் நல்ல வருமானம் கிடைக்கலாம். குருவின் 3ஆம் பார்வையால் கௌரவமான மனிதர்களின் தொடர்பும் கிடைக்கும். நல்ல நண்பர்களும் கிடைப்பாங்க. உடன்பிறப்புகளின் உதவி கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளில் ஒருவர் சமுதாயத்தில், அரசியலோ மதத்திலோ முக்கிய பதவி வகிக்கலாம். தங்கள் ஜனன ஜாதகத்தில் பலமிழந்த கிரகங்கள் இருந்தால் கூட குருவின் பார்வை அந்த கிரகங்களுக்கு பலம் தருகிறது. வங்கி பணியாளர்கள், தட்டச்சு செய்பவர்கள், ஜோதிடர்கள், பிரமுகர்கள் பலர் மேலும் பிரபலமும் புகழும் அடைவாங்க. தங்களுக்கு அல்லது தங்கள் சகோதரிகளுக்கு தங்கம் வாங்கி மகிழ்வீங்க. லாபஸ்தானத்தில் குருவின் பார்வைப்படுவதால் தொழிலில் நல்ல வருமானத்தையும் மிக உயர்ந்த இடத்தையும் தருவதாக அமைகிறது. தொழிலை விரிவுபடுத்துவீங்க. தனித்தன்மையுடன் செயல்பட்டு பேர் புகழ் அடைவீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். எல்லோரும் மதிக்கும் வகையிலும் நல்ல பண்பும் ஒழுக்கமும் புத்திசாலித்தனமும் உள்ளவராக செயல்படுவீங்க. தங்கள் ஜனன ஜாதகத்தில் ஏனைய கிரகங்களின் நிலை சற்று ஏறத்தாழ இருந்தாலும் கூட சுபகிரகமான குருவின் பார்வை விழுவதால் நல்ல ஒரு உயர்ந்த இடத்திற்கு போவீங்க. நம் வாழ்க்கையில் உயர மிக மிக முக்கியமான கிரகம் குருவாகும். குரு பகவானின் அருள் பெற குருஸ்தலமான திருச்செந்தூர், குருவாயூர், ஆலங்குடி, பழனி, ஆவுடையார் கோவில், சிதம்பரம், தென்னந்திட்டை, சுவாமிமலை, மாங்காடு போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை போட்டு பூஜை செய்து வழிபடுவதும் கொண்டை கடலை தானம் செய்வதும் சிறப்பான பலன்களை தருகிறது. மகான்கள் வழிபாடு செய்வதும் வியாழக்கிழமை விரதம் இருப்பதும் மஞ்சள் நிற ஆடைகளும் குரு பகவானின் அருள் பெறும் வழிகளாகும். மேஷராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.